அனைவருக்கும் நமஸ்காரம். சித்ரா பௌர்ணமி வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வரவிருக்கிறது. சித்திரை மாதத்தில் தான் சூரியன் உச்சம் பெறுறார்னு தெரியும். ஆனா அந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரனும் உச்சம் பெறுகிறார். ஆக ராஜ கிரகங்கள் இரண்டுமே உச்சம் பெறக்கூடிய நாள் தான் அந்த சித்ரா பௌர்ணமி. அந்த நாள் அன்னைக்கு நம்ம கேட்ட வரங்கள், அன்னைக்கு பண்ற பூஜைகளுக்கு பலாபலன்கள் ரொம்ப 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 அதிகம். அன்னைக்கு நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொம்ப விசேஷம். ஸோ அந்த நாளை மிஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. சரி, இப்போ நான் சொன்னேன் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறக்கூடியதனால் சித்ரா பௌர்ணமின்னு. ஆக இந்த நாள் அன்னைக்கு யாரை துதிக்கிறது? சித்திரகுப்தனை. ரொம்ப ஈஸி இல்லையா? ஆக்சுவலாக பார்வதி தேவி படம் வரைஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுத்தோன்னே சித்திரத்திலிருந்து உருவானனால அவருக்கு சித்திரகுப்தன் பேர் வந்துடுச்சுன்னு சிலவர் சொல்றான். சித்திரகுப்தன்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு உருவம், இல்லைன்னா படம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படி ஒரு புராண கதை இருக்கு. இது இல்லாம காமதேனுவினுடைய வயிற்றிலிருந்து இந்த சித்திரகுப்தன் வந்ததாகவும் கூறப்படுது. அதனால இவருக்கு பசுமாட்டினுடைய பால், தயிர், நெய், அதுல பண்ணக்கூடிய அபிஷேகங்கள், நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது. எருமை பால், எருமை தயிர், அதிலிருந்து வரக்கூடிய நெய்யை வச்சுதான் நிவேத்தியனம் பண்ணணும், அபிஷேகமும் பண்ணணும்னு சொல்லப்படுறது. சரி.